Hi everyone, welcome to Guideless Gold Bank Exam Tamil. என்னடா ரெண்டு பேர் இருக்காங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல யூடியூபோட பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். என்ன அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்ஸ்லேயே இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் இருக்க குரூப்லேயே இருக்கட்டும், நிறைய பேரோட டிஸ்கஷன் என்னவா இருக்குது அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு நமக்கு வந்து 40 மார்க் இருக்குது, குவான்ஸுக்கு 30 மார்க் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரோட வெயிட்டேஜுமே மெயின்ஸ் எல்லாம் ஏற்றிருக்காங்க. எவ்வளோ மார்க் வரப்போகுதுன்னு தெரியல சார். இன்னொரு என்னன்னா இதை பற்றி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க நிறையா. இந்த சைட்டில் வந்துட்டு இந்த மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு 0.5 கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈக்குவலாக ஓவராலாக ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து என்ன வரும் அப்படின்னா, நான் இந்த சைட்டில் போட்டேன், மார்க் டெஸ்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஈக்குவலாக ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க அட்டெம்ப்டை கம்பேர் பண்ணும்போது ஓவராலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் போயிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் ஒன்று என்னென்னா, நம்ம 23ஆம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 10:05 வெளியே வருவாங்களா, 10:05னா 10:15 அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக ஓகேங்களா. புதுசாக ஒரு பேட்டர்ன் வருது அப்படின்னா நமக்கு எப்பயுமே தெரியாது. அதே மாதிரி தான் எஸ்பிஐ பிஓவில் நமக்கு லாஸ்ட் டைம் என்னாச்சு அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 40 கொஸ்டின் 40 மார்க்குன்னு சொன்னாங்க. எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ரீசனிங்கில் ஆர்சியில் 2 வரப்போகுது, க்ளோஸ் டெஸ்ட்டில் 2 வரப்போகுது, பேராஜம்பிள் கேட்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் இருந்தது. ஆனால் ஃபைனலாக நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா காமனாக ஒரே வெயிட்டேஜ் தான், எல்லாமே கொடுத்துட்டாங்க, எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டாங்க, பக்காவாக கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, சிலபஸ் காமன் தான். நம்ம என்ன பண்ணணும், அந்த பேப்பரில் எப்படி வந்து நம்ம சூஸி ஆஃப் கொஷின்ஸ், இந்த கொஷினை செலக்ட் பண்ணணும், இந்த கொஷினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி உள்ளே போங்க. எந்த ஒரு மைண்ட் செட்டும் ப்ராப்பராக நம்ம வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்களா அதே மாதிரி உள்ள ஒரு எதிர்பார்த்துலாம் போகாதீங்க. அன்னைக்கு ஷிஃப்ட் எப்படி நம்ம பண்ணணும் அதுதான் மேட்டர். ஏன்னா இப்போ இந்த டைமில் இதை சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இந்த 1 வீக்கில் இப்போ இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் அப்படிலாம் இல்லை. மார்க் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, அதை நம்மளால் அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு மல்டிபிள் சைட்ஸில் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எல்லா ஆங்கிலும் ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட்டேஜ் கூட்டி வச்சிருக்கலாம், வெயிட்டேஜ் கூட்டி வச்சுருந்தா அது டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு அடாப்ட் ஆகணும்னு மட்டும் எப்பயுமே நினைக்கவே கூடாது. நம்ம வந்து இருக்கிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வழி பாதை. பேங்க் எக்ஸாமுக்குள்ளே வந்துட்டோம்னா ஒரு வழி பாதை. டிஎன்பிசி போய் எழுத முடியாது, வேற எதுக்குள்ளேயும் போக முடியாது. இதுக்குள்ளே வந்தவங்க இதை நோக்கி தான் போக முடியும். இந்த இயர் வந்து பார்த்தோம்னா நமக்கு அது வந்து டோட்டலாகவே அடுத்த ஒரு 2 months 3 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்கேஜ்டு, பயங்கர என்கேஜ்டு. நம்மள அவங்க வச்சு செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நாம வச்சு செய்யணும் அவங்கள. அதுதான் கண்டிப்பாக பிளானாக இருக்கணும். லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸே. கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு மந்த் வைஸ் பிரிச்சிருக்கோம், ஃபிலிம் ஸ்டேட்டும் மெயின் ஸ்டேட்டும் வந்து வந்திருக்கும். ஸோ நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஐசிஎல்லோடைய அப்ளிகேஷன் அப்ளை டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்குது. ஸோ கைஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் க்ரூம் பண்ணிக்கோங்க. சார் அதான் சொல்றாரு. இதுல மோஸ்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அரபிக் கிளர்க்குலாம் எலிஜிபிள் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்கமிங்ல வரப்போறது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு எக்ஸாக்ட்டா தான் தெரியும். இப்போ கிளர்க் ஒரு சிலருக்கு இருக்காது, பிஓக்கு ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இருக்கும். ஸோ நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, ஓகே நமக்கு இந்த ஒரு எக்ஸாம் தான் இருக்கு, இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிடணும். ஆமா இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறனால இது அப்ளை பண்ணலாம் வச்சுப்பாங்க சார். என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இல்ல எனக்கு பிஓல அதிக வேகன்சி இருக்கு, நான் பிஓ தான் நான் பாஸ் பண்ணுவேன், நான் வந்து இங்கிலீஷ்ல வீக்கு, குவான்ஸ்ல வீக்கு, நான் இதை மட்டும் படிச்சா போதும், ஏன்னா இதுல தான் பல்கான வேகன்சி இருக்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்ல பல்கான வேகன்சி இருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா எக்ஸாமுக்கும் அப்பியர் ஆகணும் ப்ரோ. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம கோட் ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கலாம். எஸ்பிஐ பிஓல பாஸ் பண்ணவங்க எல்லாருமே புதுசு, சரிங்களா. வேற எந்த எக்ஸாமே கிளியர் பண்ணாதவங்க தான் எஸ்பிபிஓல பாஸ் பண்ணாங்க. ஜீவானந்தம் பிகினர் பேட்ச்ல இருந்து கிளியர் பண்ணாங்க, சரியா. எல்லாரும் அப்படிதான், நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கவே கூடாது இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு வந்து பிப்ரவரிக்கு மேலே எக்ஸாம்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால இருக்கிற சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க. சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி தான் வந்து லொகேஷன்ஸ் வந்து இருக்கும், போய் எழுதுங்க, தப்பில்லை. வேகன்சிஸ் யாரும் பார்க்காதீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க ஒரு விஷயம் நாங்கள் இதில் என்ன நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த இயருமே ஒரு என்ன சொல்றது காம்படிஷனுக்குள்ள காமிக்கும் போது ஐபிபிஎஸ் எஸ்பிஐ இருக்கும். இந்த டைம் பாருங்க என்ஐசிஎல் இருக்கு,
ஓஏசிஎல் இருக்கு, எல்ஐசி இருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஐசிஎலோட மெயின்ஸுமே இருக்கு நமக்கு. நம்ம இதில் ஆட் பண்ணல, ஏன்னா அது மெயின்ஸ் மட்டும் தான். இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்காக உள்ள வச்சிருக்கோம். எஸ்பிஐபியோட மெயின்ஸுமே உள்ளதான் இருக்கு. சரியா? ஆமா, சார் சொல்ற மாதிரி யூஐசியோட ஏவோமே வரதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பா அது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸுமே உள்ள இருக்கு. இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு தனி சிலபஸ் கிடையாது, சிலபஸ் காமன் தான் சார். அதனால கண்டிப்பா வந்து கைஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூமே டிஃபரெண்டா இருக்குமா நினைக்காதீங்க. இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ள பேனல் மெம்பர்ஸ்லாம் வந்து உட்கார்றாங்க இல்லையா, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் சரி பேங்க் எக்ஸாம்ஸ்க்கும் சரி காமனான ஒரு பேனல் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்சூரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் தனியாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இங்கே பேங்கிங் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சிலருக்கு ஜென்ரல் டாபிக்லாம் கேட்டு அமைச்சிருக்காங்க, ஒரு சிலருக்கு கோர் டாபிக் அமைச்சிருக்காங்க. பொறுத்து தான். நான்லாம் ஒரு சில இன்டர்வியூலாம் அழுவும் போது ஏன்டா இன்டர்வியூ போய் உட்காந்து உள்ள வச்சு செஞ்சுலாம் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம எதையுமே இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு யோசிக்கக்கூடாது. கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ப்ரோ. எஸ் ப்ரோ. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அப்கமிங்காக சில விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மோகன் சாருடைய டிஏ கிளாஸஸ் 32 டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வச்சிருக்கலாம். டேட்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். டாபிக்ஸ் இதுதான் இருக்கு, நம்ம அதை பார்த்துடலாம். ஓகேங்களா? முடிச்சுட்டு பார்த்துடலாம். இது ஆக்சுவலி டாபிக்ஸ் மட்டும் காமிச்சிடலாம் சார் ப்ரோ. 32 டாபிக்ஸ் இருக்கும் இதில். இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருப்போம். இது எல்லாமே ஈஸி லெவல்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. இப்போ டைரக்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர் பேஸ்டு கேஸ்லெட்ஸு, இந்த மாதிரி டிஏ அண்ட் கேஸ் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா டைப்பையும் கவர் பண்ணி கொண்டு போயிருப்போம். ஸோ இது வந்து நம்ம கோட் ஸ்டூடெண்ட்காக நம்ம கொடுக்க போகிறது. ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/8. ஓகேங்களா? 8 ஸ்டார்ட் பண்ணி 39 அது வந்து முடியுது. ஐபிபிஎஸ் பிஓக்கு முன்னாடியே எல்லாமே முடிச்சிருவோம். ஆமாம், நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அதுக்கேற்ற மாதிரி லைன் அப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக கொண்டு போகலான்னு இருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஆர்பிஐ சர்க்குலர் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் போயிட்டுருக்கும். இன்னொரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பிலிம்ஸ் எனக்கு கிளியர் பண்ணிட்டேன், திடீர்னு கிளியர் பண்ணிட்டேன். 2 டைப்பாக இருப்பாங்க கரண்ட் அஃபேர், திடீர்னு கிளியர் பண்ணிட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் என்ன தான் படித்தாலுமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ எனக்கு கண்டினியூவாக ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி மட்டும் படிப்பாங்க. ஸோ அதனால் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினைக்கு கோட்குள்ளே கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஜூன்லேருந்து ஆரம்பிப்போம். ஜூன் ஃபஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் போகும். அதுக்கப்புறம் அதோட டெஸ்ட்டு, அப்புறம் ஜூன் செகண்ட் வீக்கு அதோட டெஸ்ட். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் போயிட்டுருக்கும். ஸோ 2 ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்காக உள்ளார நம்ம வந்து இதுக்காக கொண்டு போகிறோம். ஒரு கொஸ்டின் மட்டும் இருங்க. என்னன்னா 2 டைப்புன்னு சொன்னார், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்காங்க. படிக்கிறது 2 டைப்பு, இன்னொரு 3வது டைப் என்ன அப்படின்னா இந்த ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸு, இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அவங்களுமே இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் வீக்லேருந்து கவர் பண்ண 100 மார்க் வாங்க முடியுமா சார் அப்படின்னு, எல்லாம் ஃபுல் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு கிடையாது. பட் 50 மார்க் அப்படின்னா நம்ம ஒரு டீசெண்டான மார்க் 25+ இல்லை 30+ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக பியூராக எக்ஸாம் பேஸ்டில் இருக்கும், டீட்டெயில்டாக இருக்காது, இங்கே எக்ஸாம் பேஸ்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கோட்டுடைய டேஷ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் செஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், கிரிட்டிக்கல் ரீசனிங், எல்லா ஸ்பெஷல் செஷனுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்னிக்கலாக சைடில் ஸ்பெஷல் செஷன் கொண்டு வந்து அதில் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ப்ரோ? நீங்களே பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து 2,999, கூப்பன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2,499. இதில் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இப்போ நம்ம கொண்டு வந்த ஓஐசிஎல், அப்புறமேட்டுக்கு என்ஐசிஎல் ஏஓலேருந்து எல்லா எக்ஸாமுக்கும் எல்ஐசி ஏஏஓ, இதுக்கப்புறமேட்டுக்கும் யூஏசி வந்தாலும் நமக்கு அதுக்கான எக்ஸாம்ஸை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நம்ம உள்ளார வந்துட்டு கொண்டு வந்துடுவோம். இது பர்சனலைஸ்டு மென்டார்ஷிப்பும் கிடைக்கும். இதுக்கப்புறமேட்டுக்கு மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் லெவல் நம்ம கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டு 3 இயர்ஸோடைய அனாலிசிஸ், லாஸ்ட்டு 5 இயர்ஸோட அனாலிசிஸ் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதோட டாபிக் வைஸ் அனாலிசிஸில் வந்துட்டு கொஷின்ஸ் என்ன கொஷின் கேட்டாங்களோ அதை லைவ் கிளாஸஸாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஆர்பிஐ சர்க்குலர் ஸ்கீம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம
மந்த் வைஸில் வந்து போயிட்டு இருக்கும். ஒரு நாள் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் கிளாஸஸ் போகும், அடுத்த நாள் அதோட டெஸ்ட் வரும், குவிஸாக இருக்கும். ஓகேங்களா, அதுவும் வந்துட்டு இருக்கு. அப்புறமேட்டுக்கு நம்ம புதுசாக கொண்டு வந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஏஐ அனாலிசிஸ், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏஐ தேவைப்படும், ஒரு சிலருக்கு வீடியோ சொல்யூஷன் புரிஞ்சிடும், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஒரு சிலருக்கு போதும், ஓகேங்களா. ஸோ எது கன்வீனியன்ட்டா நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாத மென்டாரும் இருக்காங்க, ஆமா, ஓகேங்களா. நீங்கள் அங்கேயும் கூட கேட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ கைஸ், இது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் திருப்பி இந்த டெஸ்ட் பேட்ச் லான்ச்சிங்லேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். ஒன் லாஸ்ட் சான்ஸ், ஓகேங்களா. இந்த லாஸ்ட் சான்ஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதம் தூக்கத்தை எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு நல்லா படிப்போம். மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிடலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் படிப்பு மட்டும் வைப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க போகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது, ஓகேங்களா. 1ஆம் தேதிக்குள்ளார இந்த தடவை ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. நினைப்பு என்னவா இருந்துடக்கூடாது அப்படின்னா, கோட்டில் டெஸ்ட் பேட்சே லான்ச் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, திரும்ப நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணுவாங்க, அடுத்த இயர் எழுதிக்கலாம், வேண்டாம் அந்த வேலையே வேண்டாம். ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த இயர். ஸோ ஏதாவது ஒரு கேட்டகரியில் கிளியர் பண்ணலாம். இப்போ NIACL கிளியர் பண்ணுறவங்க பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதில்ல, LIC கிளியர் பண்றவங்களும் SBI வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் போட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஒரு நிறைய பேர் உள்ள போயிருந்தாங்க. 0.25 தான் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைச்சோம். 0.50 1 மார்க் டிஃபரன்ஸ்லாம் வந்திருக்கு. ஏன்னா PO நிறைய பேர் வந்து செலக்ட் ஆனவங்க SBI JA பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் பிரிஞ்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் ஜாயின் பண்ணாதனால இங்க போயிட்டாங்க. சடனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னாங்க ப்ரோ, இன்னொரு விஷயம் நடந்தது. IBPS ஓட வெயிட்டிங் லிஸ்ட்டுமே அப்பதான் வந்துச்சு. 2 வீக்ஸ் பிஃபோர் வந்ததுனால அதில் நிறைய பேர் PO கிளியர் பண்ணிட்டாங்க, கிளர்க்கு கிளியர் பண்ணிட்டாங்க. கிளர்க்கு கிளியர் பண்ணவங்க SBI JA இருந்து போல, ஆனால் PO வந்து கிளியர் பண்ணவங்க JA இருந்து ட்ரைனிங்ல இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டாங்க. ஸோ கைஸ், அதனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட், ஓகேங்களா. உங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஓகேங்களா. நடக்கும். ஓகே கைஸ், எஸ் பார்ப்போம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன டாபிக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. குவான்ஸ்ல இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு, இது எல்லாமே ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஆமா, அதுக்காக தான் நம்ம மெயினா எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே நீங்க ரெடியா இருக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்கோம். சப்போஸ் இதுல ஏதாவது மிஸ் ஆன டாபிக் இருந்தாலுமே அதுவுமே கண்டிப்பா இருக்காது ப்ரோ. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் வச்சு தான் நம்ம இதை பண்ணியிருந்தோம் ஃபுல்லாவே. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இது பண்ணுங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இப்போ அடுத்தது நமக்கு IBPS PO ப்ரிலிம்ஸ் இருக்கு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, நல்ல ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வாங்க. லாஸ்ட் இயரோட கட் ஆஃபோட மேட்ச் பண்ணி இவ்வளோ அட்டெம்ப்ட் தான் கொடுத்தா போதும்னு நினைச்சிடாதீங்க. எந்த இடத்துல லேக் ஆகி ஸ்லோவாக மட்டும் போயிடாதீங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க, அதுதான் நான் எங்கள் சைட்லேருந்து சொல்கிறது. டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கீழே வைக்கிறோம். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் இந்த உங்களுக்கு வந்து நம்மளோட இதையுமே அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியுன்றவங்க நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் நமக்கு கீழே கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாக தான் இருக்கு. அதை அவைல் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சோர்ஸில் நீங்கள் படிக்கிறதுனால படிங்க, ஓகேங்களா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.